எப்படி வரணும் மரத்தில் கழட்டிட்டு மட்டும் பார்த்து இதை கழட்டிட்டு இல்லை இதை கழட்டிட்டு இதை அப்படியே தூக்கிட்டு மிக கட்டி கட்டணும். அப்போ மரத்தில் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி அந்த ஆள் இல்லாட்டி ஓகேனா அப்படி ஆள் அங்கே வச்சு அவங்க ஜேபிக்கு போயிட்டாங்க. ஜேபிக்கு வேறு பெஞ்சிருக்கா ஜேபி இன்னைக்கு இன்னும் செய்யுமா அவங்க என்ன
அடுத்த வாரம் போட்டு மௌனம் தியானம் பிரணம் शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्ते वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा कन्निमूलगणपति भगवाने शरणमय्यप्पा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मेश्वर गुरु साक्षात् परब्रह्मणां विशदे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्ष परमगुरुवे नमो नमः ऐ परमगुरुवे नमो नमः ऐ குற்றம் பொறுப்பவரா அன்பின் உருவமதாய் இறைவரை தேடியதொரு சத்குருவாய் குருவாய் வந்தனை சரணை வணங்கிடுவோம்.
கன்னிமூல மகாகணபதி பகவானே சரணமையப்பா. கணேச சரணம் சரணம் கணேசா. கணேச சரணம் கணேசா. கணேச சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறையில்லை மரமே. கந்தனுண்டு கவலையில்லை மரமே. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறையில்லை மரமே.
சத்குருநாதரே சரணையப்பா. உயிர் கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா, உயிர் கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணம் கிடைக்குமா,
சுந்தரி சௌந்தரி நிலந்தரி சுந்தரி சௌந்தரி நிலந்தரி சூரியனோ உமையே குமரி சுந்தரி சௌந்தரி நிலந்தரி
சுவாமி சரணமையப்பா வட்டலுக்கு பொட்டு வச்சி வடிவனாக இருப்பவனே வட்டலுக்கு பொட்டு வச்சி வடிவனாக இருப்பவனே உன்னை நம்பி பாடி வந்தேனே அப்பா நீவன் புலி மேலே நின்றாயே அப்பா உன்னை நம்பி பாடி
सूर्योदयाय स्वाहा भूतनाथ सदानंद सर्वदेवरा ओम श्री अय्यप्प स्वामी இது மாலை சரணமையப்பா ஐயப்பனை காண வாருங்கள் ஐயப்பனை காண வாருங்கள் அவன் நாமத்தை எல்லாரும் பாடுங்கள் ஐயப்பனை காண प्रचोदयाद स्वाहा भूतनाथ सदानंद सर्वदेवरा रक्ष रक्ष महावरुष हरिहरपुत्र स्वामिने नमो नमः स्वामिये शरणमय्यप्पा अखिलांडकोटि ब्रह्मांड नायकने शरणमय्यप्पा स्वामी ओम கையில் துளசி மாலை ஏந்தி வந்து வரம் கேட்போம் சிங்கார எனக்கு பொங்க வைத்தோம் கையில் துளசி மாலை ஏந்தி வந்து வரம் கேட்போம் சிங்கார எனக்கு பொங்க வைத்தோம் கையில் துளசி மாலை ஏந்தி வந்து வரம் கேட்போம் சபரிமலை ஆதியில் வாழுமையா
கடைசியில் விடுறேன். சொன்ன கதை. ஓம் சுவாமியே சரணமையப்பா. பம்பை பாலனே பந்தல வீரா சபரிநாதனே உன் திவ்ய தரிசனம் காண வருகிறோம் சபரிநாதனே. பம்பை பாலனே எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் உன் மலையில் வரும் வேணும் ஐயப்பா. எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் உன் மலையில் வரும் வேணும். ஏதோ எத்தனை
சுவாமியே சரணமையப்பா. மணிகண்டா மணிகண்டா மாமலை வாசா மணிகண்டா 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 மாமலை வாசா மணிகண்டா திருவேசாஸ்தா மணிகண்டா
சுவாமியே சுவாமி சத்தியமான ஒன்று 18ஆம் படிகளே சக்தி பூதநாதரே கல்பன்ற சுவாமியே சுவாமி பரிவார தெய்வங்களே சுவாமி சத்தியமான ஒன்று 18ஆம் படிகளே சுவாமி பாதாரவிந்தங்களே அஷ்டசாஸ்தாவே ஒன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா
विष्णु संभो प्रियं सुदं क्षिप्र प्रसाद निरदं शास्तारं प्रणमाम्यहं स्वामी शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा
சுவாமியே சரணமையப்பா தமாகங்கமனம் காருண்யாமிருதபூரிதம் சர்வவிக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா அஸ்மத் குலேஸ்வரம் தேவம் அஸ்மசத்ருவிநாசனம் अस्मदिष्टप्रदातारं शास्तारं प्रणमाम्यहं स्वामिये पाण्डेशवंशतिलकं केरले केलिविग्रहम् आत्रत्राणपरं देवं शास्तारं प्रणमाम्यहं स्वामिये शरणमय्यप्पा पंचरनायमेरत्यो नित्यं सुतं पठेन्नरः तस्य प्रसन्नो भगवान् शास्ता वसति मानसे यश्वतन्वन्दरी माता पिता रुद्रो अभिक्षव तं शास्तारमहं वन्दे महावैद्यं दयानिधं स्वामिये शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा ॐ श्री भूतनाथ सदानन्दा सर्वभूतदयापरा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः स्वामिये शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும். சத்தியமான பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் விலாதி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் ஆண்டி மலையாளம் அகில உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் அடக்கியாளும் கலியுக வரதன் ஆனந்த சித்தன் எங்கள் ஐயன் ஐயப்ப சரணமையப்பா 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 சுவாமியே சுவாமி சரணம். ஆராட்டுக்கு நம்ம மாலை போட்டிருக்கோம். பங்குனி உத்திர ஆராட்டுக்காக நம்ம இது 11வது வருஷம். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 11 வருஷம் நம்ம இந்த ஆராட்டு பூஜை நம்ம சபரிமலை பாட்டிலேருந்து இங்கே செய்யணும் அப்படின்ட்டு 11வது வருஷம். முதல் வருஷம் நம்ம சிரமஸ்நாதன் கோயிலிருந்து எடுத்து செஞ்சோம். 2வது வருஷம் நம்மளுக்கு இடம் பிரச்சனைனால கன்னி கோயில் செஞ்சோம், இடம் இல்லை. 3வது வருஷத்துலேருந்து தான் நம்மளோட பழைய சென்டரில் செஞ்சோம். அப்புறம் நம்ம அங்கே மாறி போன சென்டரில் செஞ்சோம். தொடர்ச்சாப்பில் சுவாமிக்கு நம்ம ஆராட்டு விழாவை நம்ம செஞ்சிட்டோம். இது 11வது வருஷம்.
முதல் தடவையாக நம்ம SSS திருக்கோயிலில் நம்ம செய்யறோம். ஆராட்டு 11 நாள் 10 நாள் 11 நாள் மாலை போட்டிருக்கோம். மண்டல பூஜைக்கே மாலை போட்டு உருப்படியா இருக்கிறது இல்லை. இப்போ இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளை நம்ம ஏமாத்திக்க வேணாம். நம்ம ஏமாத்திக்க வேணாம். நம்ம சொல்லாலோ செயலாலோ 10 நாள் போடுறீங்களா 3 நாள் போடுறீங்களா அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதில் நம்ம கரெக்டாக இல்லை. சுவாமி தண்டிக்க மாட்டார். சுவாமிக்கு வேறு வேலை இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க சுவாமி வந்து கண்ணுக்கு போகுது, சுவாமி தண்டிக்க போகிறாரு, நமக்கு இது நடக்குது அது நடக்குது இல்லை. நம்மளே வெட்டின குழியில் போய் நம்ம போய் விடுவோம். அவ்வளோதான். அதுக்கு சுவாமிக்கு இது பொறுப்பு இல்லை. கண்டிப்பாக இல்லை. அவருக்கு இதெல்லாம் இல்லை. நம்ம என்னத்துக்காக வேண்டி நம்ம இந்த மாலை போட்டோமோ அது நம்மளுக்கு கிடைக்குமா? சின்ன பிள்ளைங்க பெரியவங்க நீங்க எதுக்காக இந்த இதெல்லாம் நீங்க செய்வீங்க? என்னத்துக்காக நீங்க இதெல்லாம் செய்வீங்க? உங்க பிள்ளைங்களுக்கு உங்க பரம்பரைக்கு நல்லது நடக்கணும், தோசை நீங்க நல்ல மாதிரி இருக்கணும், உங்களுக்கு தெரியாத அடுத்தடுத்து வரப்போற ஜெனரேஷனுக்காக நீங்க புண்ணியம் செய்யணும். நம்மெல்லாம் பாவப்பட்ட ஜென்மம் இல்லை சாமி. நான் எல்லாம் ஓகே இல்லை. நம்மெல்லாம் போன ஜென்மம் பாவம், இந்த ஜென்மம் பாவம் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு காலகட்டம் தான் நம்ம அதுக்கு நம்ம பதில் சொல்லியாகும். இதுக்கு சுவாமி வழிபட்டுக்காது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு மாலை போட்டு சுவாமிக்கு உண்மையாக விருது எடுக்கிறப்ப அதை நம்ம குறைக்க பார்க்கணும். அதுலேருந்து கொஞ்சம் மீள பார்க்கணும். அதுவும் இல்லாமல் உங்கள் சன்னதிக்கு அதான் ரொம்ப முக்கியம். இல்லை சார் என் வரைக்கும் பார்த்து போகிறேன், என் பேருக்கான என் பேரை கல்யாணம் பண்ணி அவனுக்கு பேரப்பிள்ளை கிடைக்குது, அதெல்லாம் நான் பார்க்க போகிறதில்ல. அதுக்காக ஏன் நான் என்ன சொல்லுவாங்க மனசு கஷ்டப்படணும். என் வரைக்கும் நான் பார்த்துக்குவேன். ஏன்னா உதாரணம் எங்கள் அப்பா இருந்தாரு, நான் இருக்கிறேன், எங்கள் அப்பா உள்ள காரியெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது 14வது வருஷம் 12வது வருஷம் எங்கள் அப்பாவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது ஏதோ ஒரு விதத்தில் அவர் பிறந்திருக்காரோ பிறக்கலையோ மறுஜென்மம் எடுத்தாரோ இல்லையோ அந்த ஆத்மாவுக்கு விஷயம். அப்படி இந்த பாலடியா வந்து அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்துச்சா நம்ம பிறந்தோமோ நம்ம அவதிப்படுவோம். மின்னுக்கே இருந்த டிபாசிட் மாதிரி இந்த புண்ணியத்தை சேர்க்கிறது நம்ம இல்லாம நம்ம சன்னதிக்கே சேர்ப்போம். அவங்க பிறக்கிறப்பே 0 அக்கௌண்ட்ல வருவாங்க. நல்ல ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தாங்களா, நீங்க எங்க இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கும். அங்கேயால வந்து சுவாமிக்கு வந்து பாராட்டு மாலை போட்டிருக்கோம் அப்படின்னா மாலை போட்ட கையோட நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது. ரொம்ப விஷயம் கேட்டும் கேட்காம பார்த்தும் பார்க்காம நான் போய்கிட்டே இருக்கேன். இதுக்கு மேல எனக்கு வந்து சக்தி இல்லை. எல்லாரும் திருத்து இது அது என்னோட வேலை இல்லை. எல்லாம் சொல்லி பார்ப்போம். இல்லை நான் இப்படிதான் யாரும் மாலை போடுறதுன்னு நான் நிப்பட்ட முடியாது. மாலை போட்டு நீங்க நடந்துக்கிற முறையில் உள்ள பலன் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எங்கேயும். ஸோ அதனால இந்த 11 நாள் மாலை போட்டிருக்கோம். மண்டல காலத்தில் எப்படி மாலை போட்டு விருது எடுப்போமோ அது மாதிரி இருக்கு. பரவாயில்ல, மௌலான போயிட்டு சைவம் குடிச்சனை வாங்கி சாப்பிடலாம். ஒரு உதாரணம், அவன் முட்டை சுட்ட அந்த தட்டில் தான் அவன் முட்டி கொடுப்பான். இல்லை இது நான் மாலை போட சும்மா அம்பால ரொக்கேத்தான் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் எல்லாம் சுவாமி கூட இந்த கடலில் இறங்கணும். அது எப்படி நீங்கள் சபரிமலை போனால் உங்களுக்கு தெரியும், கிட்டே போக முடியாது. 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கூட்டம் நீங்கள் உள்ள நுழையவே முடியாது. எட்டது கூட நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு. அதை நீங்கள் மாலை போட்டனால தான் இது வந்து நீங்கள் செய்யணும். எவ்வளோ பேர் இயங்குவாங்க மாலை போடாது. இந்த இடத்துல நீங்கள் போய் பாருங்களேன், யாரையும் விட மாட்டாங்க. குருசாமி மட்டும் தான் தூக்குவோம். அதெல்லாம் தூக்கி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் இந்த 11 நாள் வந்து கரெக்டான முறையில் பார்க்கணும். தவறு செஞ்சீங்க இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள பதில் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். சுவாமி தண்டிக்கல, நம்ம செய்யல, நம்மளுக்கு அந்த இது. அது ஒன்று. இன்னைக்கு சுவாமிக்கு முதல் நாள் கணக்கு பூஜையோட சுவாமி கும்பத்து பூஜை டெய்லி சுவாமிக்கு கும்ப பூஜை இருக்கும். டெய்லி தான். இன்னைக்கு முதல் நாள் மாலை போட்டனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 9 மணிக்கெல்லாம் பூஜை கொடுத்துருவோம். நாள் எவ்வளோ பேர் நாளைக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. இதோட கடைசி ஆராய்ச்சி அன்னைக்கு வரணும்னு பார்க்காது. தினந்தோறும் வாங்க, அதான் கேட்டுருக்கோம். ஸோ ரொம்ப மனசு என்ன ஒரு கஷ்டம்னா,
முன்னெல்லாம் குருகுல ரொம்ப பேசிட்டு இருப்பேன், சத்தம் போட்டு பேசிட்டுலாம் இருப்பேன். சக்தி இல்லை, சக்தி கொண்டு சுவாமி கிட்ட கேட்கும். இதுக்கு மேலே என்னால் முடியாது, கேட்கவும் முடியாது, யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. தவறான நோக்கத்தில் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, தவறான ஒரு சிந்தனையில் எல்லாம் போயிருக்காங்க. நம்ம யாரை பார்க்க வரோம், யாருக்காக இவ்வளோ பெரிய இடம் நம்ம கட்டி வச்சுருக்கோம்? எனக்கா இல்லை என் ஃபேமிலி இது பண்ணுறதுக்காக? இந்த மாதிரிலாம் தவறான வார்த்தைலாம் பேசக்கூடாது. நம்ம யாருக்காக கட்டிருக்கோம்? சுவாமிக்காக கட்டிருக்கோம். உங்கள் சுவாமி நம்ம இடம், நம்ம கோயில், அதை மட்டும் நீங்கள் எல்லாம் மனசு வச்சுக்கோங்க. எனக்கு நேரம் இருக்கு, நேரத்தை ஒதுக்கி வந்து சேவை பண்ணிட்டு இருக்கேன். யாரும் வந்து சேவை செய்ய வேண்டாம்னு நான் யாருமே சொல்லலை. நம்மளோட கோயில், நம்மளோட அஸ்தசாஸ்திர திருக்கோயில், அது சேவை பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் வரணும். நீங்கள் எப்படி ஒரு சுயகுழுவிலேருந்து வந்து இங்கே நின்று பஜன் பிடிக்கிறது சுவாமி, அஸ்தசாஸ்திர கோயில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு கும்பாஸ்வரம்ல நான் வந்து அவன் வந்து பார்த்துட்டு போகணும்னு வந்தேன் அப்படின்னு. அந்த உணர்வே, அந்த தேடல் நம்மளுக்கு இருக்கணும். சுவாமி கிட்ட பக்தியை பற்றி பேசல, பக்தி எல்லாருக்கும் இருக்கு. உங்க பக்தி பெருசா, என் பக்தி பெருசா நான் பேசல. சுவாமி கிட்ட உங்களுக்கு அன்பு இருந்தா சுவாமி வந்து நீங்க வந்து பார்த்துட்டு போவீங்க. சுவாமி கிட்ட செய்ய வேண்டிய உங்களால முடிஞ்ச சேவையை வந்து செஞ்சுட்டு, சுவாமி மேல உங்களுக்கு அன்பு இருந்தா, பக்தி எல்லாருக்கும் இருக்கும். வந்தோட திரும்ப புஸ்தமா பக்தி. சுவாமி மேல நம்மளுக்கு அன்பு இருக்கா? சுவாமி நம்மளுக்காக தானே கஷ்டப்பட்டார் சொல்ற, நம்மளுக்காக தான் எல்லாமே செஞ்சார். நம்ம ஒருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். என்னோட வாழ்க்கையில் நான் அப்படிதான் சொல்றேன். என்னோட வாழ்க்கையை நான் எடுத்து பார்த்தேன்னா அப்படிதான். இங்க இருந்தேன், எப்படி இருந்தேன், என்ன மாதிரி இருந்தேன், எப்படி ஒரு இடத்துல வந்து சுவாமி வந்து என்னை உட்கார வச்சிருக்காரு. பெரிய பணக்காரங்க, ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கடைசி காலகட்டம் வரைக்கும் அவருக்கு நான் சேவை கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஏன் அந்த வாய்ப்பு வந்து இத்தனை வயசு காலகட்டம் தாண்டி தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்பெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஒரு வருஷம் மாலை போட்டோமா அப்பதான் புருஷனையே பார்ப்போம் நாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ எல்லாம் நவீன உற்சாகம் எல்லாமே சொல்லியிருக்கோம். சுவாமி வந்து பாருங்க, சுவாமி வந்து இதெல்லாம் செய்யணும், வாங்க சுவாமி வந்து பாருங்க அப்படி இருக்கும். இது மட்டும் மனசுல வச்சுங்க. நம்மளுக்கு சுவாமி மேல அன்பு, பக்தி இல்லை, பக்தி எல்லாருக்கும் இருக்கு. சுவாமி மேல ஐயப்பா அப்படின்னு நினைச்ச அந்த அன்போட சுவாமியை நம்ம பார்த்தோமா, சுவாமி எப்படியாச்சும் வந்து நம்ம பார்ப்போம். அதான் நம்ம எங்க இருந்தோம், எப்படி இருக்கணும்ன்றத நம்ம மறக்கவே கூடாது. சரியா செஞ்சு கொடுக்கணும். ஸ்கூல்ல எல்லாரும் ஆட்டம் போட்டீங்க, ஒரு இது சொல்றேன். சுவாமியை மட்டும் பக்தி சொல்ல, நீங்க பக்தியா அப்படின்னு சொல்ல, சுவாமி மேல அன்பு இருந்துச்சுன்னா நீங்க வந்து எப்பப்போ முடியுமோ சுவாமி வந்து பார்த்துப்போம். எப்பப்போ முடியுமோ சுவாமிக்கு செய்யறது, என்னென்ன முடியுமோ உங்களால சேவை, என்ன செய்ய முடியுமோ வந்து செஞ்சுக்கணும். 2 நாள் பூஜை அடிக்க வந்து சுத்தா தண்ணி ஊற்றுறேன். அவங்க தான் தோட்டக்காரன் ஊற்றுல சொல்லிட்டு எனக்கு நேரம் இல்லை, நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு வாயில் தண்ணி கொண்டு போய் நான் ஊற்றுறேன். கேட்டா நான் இங்கிருந்து பார்த்துக்கணும், நானும் முடியாது வேலை விட்டு அவதிப்பதே ஒரு 7 மணி 7:30 8 மணியா நான் போயிட்டு வாயில தண்ணி எடுத்து கொடுத்துருவேன். இதெல்லாம் வந்து நம்ம கூப்பிட்டு சொல்றது இல்லை. ஸோ இதோட பேச்ச கொடுத்தீங்க. சுவாமியை வந்து பக்தியால பார்க்காதீங்க, சுவாமி வந்து அன்பால பாருங்க. நீங்க அன்பால சுவாமியை நீங்க பாருங்க, உங்களுக்கு பல விஷயம் உங்களை அறியாமலே எல்லாம் உங்களுக்கு நடந்துட்டு. இது நான் கண்ட உண்மை. அடிக்கடி நடக்கிற பூஜையில் வந்து கலந்துக்குங்க. இது 10 நாள் 11 நாள் சபரிமலைக்கு யாராச்சும் ஆராய்ச்சி சூழ்நிலை இருந்துச்சுன்னா டெய்லி திருவிழா மாதிரி சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். கோயில் என்ன நடக்கும், அவ்வளோ திருவிழா, அவ்வளோ விசேஷம் பண்ணுவாங்க. ஏன்னா கொண்டாடுறாங்க. சுவாமி அவதார நாள் வந்து நம்ம 11 நாள் கொண்டாட போகிறோம். நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டரிங்லாம் ஆர்டர் பண்ணல. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வேலைக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் சுவாமியை பார்த்துட்டு சுவாமிகிட்ட வேண்டிட்டு போங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக வேண்டுங்க, உங்களுக்காக வேண்டுங்க. சுவாமி வந்து மனசு ரொம்ப சந்தோஷமா இருப்பார். அந்த ஆராய்ச்சி வந்து சுவாமி ரொம்ப சந்தோஷமா இருப்பார். ஏன்னா அவங்க ஒரு அவதார நாள் நல்ல மாதிரி பயன்படுத்தி அடிக்கடி நீங்கள் வாங்க. நீங்கள்லாம் வந்தால் தான் எங்களுக்கு பூஜைகளை ஒன்றும் எப்படி செய்யணும், விமர்சனம் செய்யணும் அப்படின்லாம்
எங்களுக்கு தெரியும். தெரியாதே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. அதை மறுபடியும் சொல்றேன். கோயில் தனிப்பட்ட ஒரு மனிதனோட கோயில் இல்லை. அஸ்தசா கோயில்
முதல் ஆராய்ச்சி ஆனால் தத்துவமசி நிர்வாகத்திற்கு ஏற்பாடுகள் இருக்கு 11வது ஆராய்ச்சி திருவிழா குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்ம வந்து இந்த கொரோனா காலத்துல கூட சபையில வந்து சேர்ந்து நம்ம வந்து கண்டினியூஸா செஞ்சுட்டு இருக்கோம் 11 வருஷமா இடைவிடாம சுவாமிக்கு இந்த ஆராய்ச்சி திருவிழாவை சுவாமியோட பிறந்த நாள் அதாவது 1ஆம் தேதி 4வது மாசம் பங்குனி உத்திரம் வந்து சுவாமியோட திருநாள் சுவாமியோட பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை முன்னிட்டு 11 நாளான மகோத்சவம் டிவோட்டிஸ்க்கும் பணிவான நன்றிகள். நம்மளோட குரூப்ல வந்து கூசம் சொல்லியிருப்பாங்க. அதே போல சற்றுக்கு நம்மளோட திருக்கோயில் வரப்ப பாரம்பரிய உடைகளை அணிந்து வரும்படி மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கிறோம். அதை நம்ம ஆரம்பிச்சோமா நம்ம குழந்தைகள்லாம் அதை ஃபாலோ பண்ணிடுவோம். இதை வந்து நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணாலும் ஏன்றது ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த தாட்ல நம்ம செஞ்சோம்னா அதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து செய்ய முடியும். ஸோ அதை அப்ளை சுவாமியோட திருவிழா 11 நாள் 11 விதமான பூஜைகளோடு நீங்க நம்மளோட குரூப்ல நம்மளோட பிபிஎஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அதை போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாளுமே ஒரு திருவிழான்னு தான் போட்டிருப்போம். பல திருவிழா இளநீர் திருவிழா அப்படின்னு. ஏன்னா நம்மளோட 11 நாள் திருவிழா காலத்துல தான் வந்து பூஜைகள் நடைபெறும். எல்லோருமே வந்து கலந்து கொண்டு சுவாமியோட ஜென்ம நட்சத்திரம்
இருக்கிற அந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சியில ஒவ்வொரு வருஷமும் பிரார்த்தனை மடல் அப்படின்ட்டு நம்ம சுவாமிக்கு கடைசியாக ஆராய்ச்சி நம்ம சாப்பிடுவோம். அதாவது 31ஆம் தேதி 3வது மாதம் சுவாமிக்கு ஆராய்ச்சி மடல் சாப்பிட்ட வைபவம். நீங்க இந்த மடல் பிரார்த்தனை மடல் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எழுதிட்டு 4 பட்டு மஞ்சள் பூசிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை வந்து அந்த ஒரு பேப்பரில் எழுதி சொல்லி உங்களோட வீட்டில் சுவாமி படம் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி செஞ்சுட்டு அந்த மடல் ஆராய்ச்சி மடல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் சரமா கொடுக்கறதுனால சுவாமி சரணிய பாட்டு 107 தடவை நீங்கள் எழுதி சரமா கொடுக்கும் நீங்கள் எடுத்துட்டு வரலாம். இந்த 2 இதுலேருந்து நீங்கள் ஆராய்ச்சி மடல் நீங்கள் செய்யலாம். இது பற்றி உங்களுக்கு விவரங்கள் சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து சரமா பண்ணலாம். உபயோகம் எடுத்தவங்க தயவு செய்து சுவாமியோட சங்கத்தில் நினைப்பாங்க. உபயோகம் எடுத்தவங்க சுவாமி சொல்றேன் சுவாமியை உபயோகாரர்கள் நாகேந்திர சாமி சிஎம்என் குழுவினர் அப்புறம் ரவீந்திரன் பாபா சார் உபயோகம் எடுத்தவங்க வந்து உங்களுடைய உபயோக காலத்தை வாங்கிக்கங்க. தொடர்ந்து வழங்கப்படுற அன்னதானத்தை வழங்கிட்டு சுவாமியோட பிளஸிங்ஸோட எல்லாரும் சுவாமியே சந்தியை காஷத்து நாளை சந்திப்போம். Gracias.